இது ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம். கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் மாறி இடம் பேரு 65க்கு மேல ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்த 65 பேர் இறந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு தருணம் தான். இதுல பல விஷயங்கள் பேசுறாங்க. அதுல ஒரு மருத்துவங்கிற முறையில, ஒரு சமூக ஆர்வலர் என்கிற ஒரு முறையில ஒரு 2 விஷயங்களை ஒரு பொது வெளியில கொண்டு வந்து இதை கொஞ்சம் ஊர்ஜிதப்படுத்தணும்னு நான் விரும்புறேன். ஒண்ணு, இந்த பொருளாதாரம் இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நான் பலரை கேட்டேன், ஏன் இது மாதிரிலாம் ஒருத்தர் பண்றாங்க, அப்படி வேணா டாஸ்மாக்ல போய் அடிக்கலாமேன்னா, டாஸ்மாக்ல 150 ரூபாய் இருக்கிறது, அதுக்கே ஒரு தனி பொருளாதாரம். அது 10 ரூபாய் இங்கே போகுது, 10 ரூபாய் அங்கே போகுதுன்னு பல விஷயங்கள் இருக்கு. எக்காரணம் கொண்டோ 150 ரூபாவுக்கு டாஸ்மாக்ல அவங்க எடுக்கிற ஒரு சாராயமோ கல்லோ என்ன குடிக்கிறாங்களோ இந்த மதுபானம், அது 75 ரூபாய்க்கோ 100 ரூபாய்க்கோ கிடைக்குதுங்கிற ஒரு பிரதான காரணத்துக்காக இந்த இறந்து போன இந்த 65 பேரும் அதை எடுத்திருக்காங்க. ரொம்ப கவலைக்கு இடம் கொடுக்கும் ஒரு சிந்தனைக்கு இடம் கொடுக்கிற ஒரு விஷயம். ஏனென்றால் இதுக்கு முடிவே இல்லை. நம்ம சரி டாஸ்மாக் 150 இருந்து அங்கே டாஸ்மாக் 75 ரூபாய் கொண்டு வர வச்சுங்க, இவங்க 50 ரூபாய் கொடுப்பாங்க. இவன் நினைப்பான், அங்கே 75 ரூபாயில் 2 கிளாஸ் அடிக்கிறதுக்கு 50 ரூபாயில் 3 கிளாஸ் அடிக்கலாமே. அப்பேற்பட்ட ஒரு வெறிக்கு ஒரு முற்றுப்புள்ளி போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த காலகட்டத்தில் போதை பொருளும் சரி, டாஸ்மாக் மதுபானமும் சரி ரொம்ப ஜாஸ்தியாக சுற்றிட்டு இருக்கு. ஸோ இந்த பொருளாதார இயல் இதுக்கு என்ன பண்ணணும்னா, மக்களுக்கு எங்கே நிறைய காசு இருக்கும். இப்போ ஒரு துபாயிலையோ சவுதி அரேபியாவில் இது நடக்கவே நடக்காது. ஏன்னா எல்லாருக்கும் ஓரளவுக்கு அவங்க சம்பாதிப்பாங்க, டக்குன்னு வாங்கிப்பாங்க. எவ்வளோ இது மாதிரி பண்ணாங்கன்னா அன்னைக்கே அவன் தலையை வெட்டிடுவான். ஸோ டிட்டரண்ட் என்றால் திருப்பி இது செய்யாதபடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹூஜ் ட்ராஜடிஸ் 2-3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி வரும். எப்படி இவ்வளவு அவங்க பண்ண முடியும்? அங்கே இருக்கிற ஒரு எம்எல்ஏ, அங்கே இருக்கிற எஸ்பி, இது மாதிரி ஆட்களுடைய ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இது நடந்திருக்க முடியாது. சும்மா திமுகவை எதிர்த்து சொல்லணும்னு நான் சொல்லுவேன், அங்கே இருக்கிற அதிகாரத்தை எதிர்த்து சொல்லணும்னு நான் சொல்லலை. ஆனால் எல்லாருக்கும் தெரியும், அவங்களுக்கு தெரியாமல் இது மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய இடத்துல காய்ச்சி கடைசாராயம் கொடுத்துருக்க முடியாது. ஸோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் உயர் அதிகாரிகளும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஒன்று. 2வது, ஒரு நல்ல ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்கன்னா எந்த இடத்துல போய் இது முடியுது, யார் இந்த கூட்டத்துக்கு தலைவர்கள், அது எம்எல்ஏயா எம்பியா யாராக இருந்தாலும் அங்கே போய் அங்கே தட்டணும்னா ஓரளவுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பட்டா சிபிஐடைய உதவியும் வச்சு எந்தவித ஒரு சார்பியம் இல்லாமல் யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் என்று மாண்புமிகு முதலமைச்சரையும் நமது அரசாங்கத்தையும் நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்.